அன்பு உறவுகளே, அனைவருக்கும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்தோம். எனவே இந்த நாளில் நாம் நமது திருவையோடு இணைந்து அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதய விழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். இந்த காணொலியில் இந்த அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதய பெருவிழாவை நாம் கொண்டாட விவிலியத்தில் சான்றுகள் உள்ளனவா, அல்லது வரலாற்றில் ஏதாவது நிகழ்வுகள், காட்சிகள் அன்னை மரியாவால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அல்லது அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய உருவப்படத்தினுடைய விளக்கங்கள், அவை நமக்கு சொல்லித் தருகின்ற பாடங்கள் என்னென்ன என்பதை இந்த காணொளி வழியாக நான் உங்களோடு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த காணொலியை முதலாக பார்க்கின்றவர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து இதில் வருகின்ற இந்த திரு அவை சார்ந்த அல்லது கிறிஸ்தவம் சார்ந்த மறை உண்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, விவிலியத்தில் அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதய இந்த விழாவை குறித்து அல்லது இந்த நிகழ்வை குறித்து சில இடங்களில் பதிவுகள் உள்ளன. லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் அன்னை மரியாளும் சூசையப்பரும் மாட்டு தொழுவத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தபோது, சிறு குழந்தையாக பெற்றெடுத்த அந்த குழந்தையினுடைய மகிழ்வில் இந்த திருக்குடும்பம் இருந்தபோது இந்த செய்தி இடையர்களுக்கு சொல்லப்பட்டது. இடையர்கள் வானதூதர் சொன்ன செய்தியை கேட்டு மகிழ்ந்து அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள். அன்னை மரியாளையும் சூசையப்பரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டபோது வானதூதர் தங்களுக்கு சொன்னதை எல்லாம் அவர்கள் சொல்லி மகிழ்ந்தார்கள். தூயவர் தூயவர் என்று அவர்கள் புகழ்ந்தார்கள். அப்பொழுது அன்னை மரியாள் இவற்றையெல்லாம் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக சாட்சியமாக இதே லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 51வது இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோவிலில் 3 நாட்களுக்கு பிறகு இது மரியாவால் சூசையப்பரால் கண்டெடுக்கப்பட்ட போது, மகனே, நானும் உன் தந்தையும் உன்னை தேடினோமோ என்று கேட்டபோது இயேசு கொடுத்த பதிலை குறித்து இந்த மரியாள் எந்த பதிலும் பேசாமல் அவற்றை அவர் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. அல்லது சிமியோன் இறைவாக்கினர் அதே அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 35வது இறைவார்த்தையில் உன் உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க சென்ற போது அவர் சொன்ன அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த அன்னை மரியாள் தன் வாழ்வில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும், இறை அனுபவங்களையும், தன் மகனுடைய வார்த்தைகளையும், இந்த மக்களுக்காக அன்னை மரியாள் தன்னை அர்ப்பணித்த அனைத்தையும் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்னை மரியாளுடைய உள்ளம் என்பது தூய்மையானது, துன்பங்களை தாங்கிக் கொள்வது, அன்பு நிறைந்தது, இரக்கம் நிறைந்தது என்பதை இந்த நிகழ்வுகள் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எப்படி இது திரு அவைக்குள் வந்தது, திரு அவைக்குள் ஏதாவது சாட்சியம் இருக்கிறதா என்று பார்க்கின்ற போது 1917ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் அதே 1917ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வரை ஃபாத்திமாவிலே, பிரான்ஸ் நாட்டில், போர்ச்சுகலில் ஃபாத்திமா அன்னையாக நம்முடைய அன்னை மரியாள் 3 குழந்தைகளுக்கு அவர் காட்சி கொடுத்தார். எனவே அந்த காட்சியின் போது 3வது காட்சி 1917ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி, ஒவ்வொரு 13ஆம் தேதியும் அன்னை மரியாள் அந்த குழந்தைகளுக்கு காட்சி கொடுப்பார். எனவே அந்த காட்சியின் போது அன்னை மரியாள் அந்த குழந்தைகளுக்கு நமது திரு அவைக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் இதுதான். இதுல ஒரு சின்ன கேள்வி. அன்னை மரியாள் ஃபாத்திமாவிலே 1917ஆம் ஆண்டு காட்சி கொடுத்த போது அந்த காட்சிக்குரிய 3 உண்மைகள் என்று சொல்வார்கள். 3 காரணங்களுக்காக அன்னை மரியாள் காட்சி கொடுத்தார் என்று சொல்வார்கள். காரணம் தெரிஞ்சவங்க கமெண்ட் பகுதியில பதிவு செய்யுங்க. நேற்றைய நாளிலே திருமுழுக்கு யோவானுடைய திருவிழா என்று பதிவு செய்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த கேள்விக்குரிய விடயத்தை உங்களுடைய கமெண்ட் பகுதியில், என்னுடைய கமெண்ட் பகுதியில் பதிவு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டுமாக இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த 3 குழந்தைகளுக்கும் இந்த மரியாள் தன்னுடைய தூய இருதயத்தை காண்பிக்கிறார். இதோ என்னுடைய இந்த தூய இருதயத்தை நோக்கி மன்றாடுகின்ற யாவருக்கும் நரகம் கிடையாது என்று சொல்கிறார்.
இரண்டாவதாக, இந்த தூய இருதயத்தை நோக்கி மன்றாடுகின்படியால் ரஷ்யாவுக்கு மனமாற்றம் கிடைக்கும், அதன் வழியாக உலக போர் நிற்கும் என்பதை அன்னை மரியாள் குறிப்பிட்டு சொல்கிறார். எனவே இந்த செய்தி, இதன் வழியாக இந்த முதல் படிநிலையிலிருந்துதான் இந்த மரியாளுடைய மாசற்ற இருதயத்துக்குரிய அந்த முயற்சிகள் அல்லது பக்தி வழிபாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நமது திரு அவை நாம் பார்க்கின்ற போது 1944 ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் முதல் முறையாக அன்னை மரியாளுடைய மாசற்ற தூய இருதயத்திற்கு நம் அனைவரையும் ஒப்பு கொடுக்க அவர் வேண்டுகிறார். ரஷ்யாவை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அதோடு மட்டும் அவர் நிறுத்தி கொள்ளாமல் அன்னை மரியாளுடைய இந்த மாசற்ற இருதய பெருவிழாவை ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கொண்டாடலாம் என்று சொல்கிறார். அதற்கு பிற்பாடாக 1969ஆம் ஆண்டு அப்போது இருந்த திருத்தந்தை 6ஆம் பவுல் இந்த மாசற்ற திருதய அன்னை மரியாளுடைய பெருவிழாவை இயேசுனுடைய திரு இருதய பெருவிழாவுக்கு அடுத்த நாள் அந்த சனிக்கிழமை இந்த விழாவை கொண்டாட அவர் அறிவிக்கிறார். அதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் நம் மத்தியிலே வாழ்ந்து மாபெரும் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கின்ற 1984ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அகில உலகத்தையும் இந்த மாசற்ற தூய இருதயத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். எனவே நமது திரு அவையினுடைய தந்தையர்கள் இந்த மாசற்ற தூய இருதயத்தை நினைத்து பார்த்து அதற்கு நம்மையும் நம்மை சார்ந்த துன்பங்களையும் அகில உலகத்தையும் ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். அதனால் வெற்றி கிடைத்திருக்கிறது, ரஷ்யாவில் மனமாற்றம் நடந்தது, உலகப்போர் நின்றது என்றெல்லாம் நாம் அறிந்த உண்மைகளே. மூன்றாவதாக, இந்த மரியாளுடைய மாசற்ற திரு இருதய படம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்னென்ன? இந்த மாசற்ற திரு இருதய படத்திலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்கிறோம்? இயேசுனுடைய திரு இருதய படத்தை போலவே அன்னை மரியாளுடைய மாசற்ற திரு இருதயத்தை நாம் பார்க்கின்ற போது அங்கு முதலில் ஒரு இதயம் இருக்கும். அந்த இதயத்தின் மேற்பகுதியில் நெருப்பு மேல் நோக்கி பற்றி எரிந்து கொண்டிருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இதயத்தினுடைய நடுப்பகுதியில் மலர்கள், வெண்மலர்கள், வெள்ளை ரோஜாக்கள் அல்லது பூக்கள், ரோஜா மலர், அது வெள்ளை நிறமோ அல்லது ரோஸ் நிறமோ என்று எந்த நிறத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். பல வகைகள் அவர் சொல்லப்படுகின்றன. பூக்கள் அந்த மரியாளுடைய அந்த இதயத்தை சுற்றி இருக்கும். எனவே இதயத்தின் மேலாக நெருப்பு, அந்த நெருப்போடு கூடிய இதயம், மிக முக்கியமாக அதன் மேற்பகுதியில் ஒரு வாள் குத்தி நிற்கும். சில படங்களில் ஒரு வாள் இருக்கும், சில படங்களில் 7 வாள்களானது குத்தப்பட்டதாக அந்த இருதயம் இருக்கும். இதைத்தான் அன்னை மரியாளுடைய இந்த மாசற்ற இருதய படத்தில் நாம் பார்ப்போம். இப்போது இவை சொல்லித் தருகின்ற பாடத்தை நாம் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக, இந்த அன்னை மரியாளுடைய அந்த இதயத்தின் மையப்பகுதியில் இருக்கின்ற பூக்கள். இதை பூக்கள் என்பது மரியாளுடைய கன்னித்தன்மையை, மாசற்ற தன்மையை, அந்த மரியாளுடைய எல்லா காலத்திலும் அவர் கன்னியாக இருந்தார், கன்னியாக இந்த மகனை உற்பவித்தார் என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. எசாயா புத்தகம் 7:14 வரும், இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகவை பெற்றெடுப்பாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் இங்கு வாழ்வாக்கப்படுகின்றன. எனவே பாவம் ஏதும் இல்லாமல் பிறந்த உற்பவித்தவர் என்பதை இந்த பூக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றன. இரண்டாவதாக, அன்னை மரியாளுடைய அந்த இருதயத்தின் மேற்பகுதியில் எரிகின்ற நெருப்பு. இந்த நெருப்பு மேல் நோக்கி எரிந்து கொண்டிருப்பது போல இந்த மரியாளுடைய இதயமானது தன் மகனுக்காகவும் தன் மகனை போலவே இந்த உலகில் வாழுகின்ற மக்களுக்காகவும் எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த அன்பு இந்த உலகில் வாழுகின்ற மக்களுக்காகவும் தன் மகன் இயேசு கிறிஸ்துவுடைய திரு உள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகவும் தந்தையாம் கடவுளுடைய இறை திட்டத்திற்கு செவிமடுத்து அதை நிறைவேற்றுவதற்காகவும் அது எரிந்து கொண்டிருக்கிறது. மூன்றாவதாக, அந்த வாள். இந்த வாள் என்பது நம்முடைய வாழ்வில் நாம் சந்திக்கின்ற துயரங்களை சொல்லித் தருகிறது. ஏற்கனவே சொன்னது போல
லூக்கா நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 35வது இறை வார்த்தையில் சிமியோன் இறைவாக்கின்னு சொன்ன வார்த்தை, உன் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று சொல்லப்பட்டது. எனவே இந்த நாளிலே இந்த வாள் என்பது அன்னை மரியாள் தன் வாழ்வில் சந்தித்த துயரங்களை அது நமக்கு சொல்லித் தருகிறது. வியாகுல தாயாக, துன்பங்களின் தாயாக இந்த மரியாள் இருந்தார். எனவேதான் 7 வியாகுலங்கள், 7 துன்பங்கள் அன்னை மரியாள் தன் வாழ்வில் சந்தித்தார் என்பது நாம் அறிந்ததே. எனவே இந்த 7 வியாகுலங்கள் என்னென்ன என்பது நமக்கு தெரியும். ஒருவேளை அங்கங்கு நாம் சொல்வதாக இருந்தால் அன்னை மரியாள் எகிப்திற்கு தப்பி ஓடியது, அல்லது ஆலயத்திலே மகனை காணாமல் அலைந்து திரிந்தது, அல்லது இயேசுடைய திருச்சிலுவை பாடுகள் மத்தியிலே அவர் பார்த்தது, அல்லது அன்னை மரியாளுடைய அந்த இயேசுவினுடைய அந்த அடக்க நிகழ்வு அன்னை மரியாள் இருந்தது, இறந்த மகனை தன் மடியிலே வைத்து, இப்படியாக 7 வியாகுலங்களை இந்த மரியாள் சந்தித்தார். இதே போன்று இந்த உலகில் யாரெல்லாம் துன்ப வயப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் தாங்குகின்ற தாயாக இந்த தாய் மரியாள் இருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக இந்த அன்னை மரியாளுடைய இதயம், அன்னை மரியாளுடைய இதயமானது அன்பு நிறைந்த இதயமாக இருக்கிறது. இந்த இதயம் துடிப்பது யாருக்காக? ஒன்று கடவுளுக்காக, தன் மகனுக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகில் உள்ள தன் பிள்ளைகளாக, அம்மா இதோ உம் மகன் என்று ஏற்றுக்கொண்ட அனைத்து பிள்ளைகளுக்காக இந்த இதயம் துடித்து கொண்டே இருக்கிறது. இதுதான் அந்த படத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம். எனவே இந்த புனிதர்களுடைய வார்த்தைகளில் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தை குறித்து புனிதர்கள் சொல்கின்ற போது நான் மிகவும் வியந்து பார்த்த ஒரு சொல்லாடலாக அல்லது வாக்கியமாக இருந்தது, புனித மான்ட்ஃபோர்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த புனிதர் மிக அழகாக சொல்வார், இந்த உலகில் வாழுகின்ற ஆயிரக்கணக்கான தாய்மார்களுடைய இதயத்தை எடுத்து, அவருடைய இதய அன்பை எடுத்து, இந்த மரியாளுடைய மாசற்ற இருதயத்தையும் எடுத்து நாம் ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் என்றால், இரண்டையும் சமமாக நிறுத்தி பார்த்தோம் என்றால் முடியவே முடியாது. ஏனென்றால் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயம் கொண்டிருக்கின்ற, இந்த உலகின் மீது கொண்டிருக்கின்ற, உலக மக்கள் மீது கொண்டிருக்கின்ற இந்த அன்பானது இந்த உலகில் எந்த அன்போடும் அது ஒப்புமைப்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகிறது. மரிய வியானி சொல்வார், மிக அழகாக சொல்வார், இதோ உலக மக்களே, உங்கள் இதயங்களை மாசற்ற இருதய அன்னையை நோக்கி நீங்கள் உயர்த்துங்கள், அந்த மாசற்ற இருதயம் உங்களையும் இந்த உலகையும் காப்பாற்றும் என்று அவர் சொல்வார். எனவே இந்த நாளில் இந்த மாசற்ற இருதய அன்னையினுடைய விழாவிலே நாம் மகிழ்வோம். இந்த இருதயம் நமக்கு சொல்லித் தருகின்ற அன்னை மரியாள் எல்லாவற்றையும் தன் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்தார் என்று சொன்னது போல, நாம் நம்முடைய உள்ளத்தில் இந்த தாயை, அந்த இறைவனை, இறைமகனை, உலக மக்களை தாங்க தயாராக இருக்கின்றோமா? நான் வாழ வேண்டும், என் குடும்பம் வாழ வேண்டும், என் உறவுகள் மட்டும் வாழ வேண்டும் என்று சிந்திக்கின்ற இந்த நாட்களிலே இந்த மாசற்ற இருதயம் சொல்லித் தருகின்ற பாடத்தை கற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா? இரண்டாவதாக, இந்த மாசற்ற இருதயம் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் என்பது, நீ உனக்காக மட்டும் துடிக்காதே, ஆண்டவருக்காகவும் ஆண்டவரின் சாயலில் இருக்கின்ற சக மனிதர்களுக்காகவும் நாம் துடிக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறார். அன்பார்ந்தவர்களை, மூன்றாவதாக இந்த இயேசுனுடைய திரு இருதயத்தையும் அன்னை மரியாளுடைய மாசற்ற இருதயத்தையும் பற்றி சிந்திக்கின்ற போது அல்லது தயார் செய்கின்ற போது மற்றொரு இருதயத்தையும் குறித்து நான் கடந்து வர நிகழ்ந்தது. அது இந்த இயேசு கிறிஸ்துடைய வளர்ப்பு தந்தை அன்னை மரியாளுடைய கணவர் என்று சொல்லப்படுகின்ற யோசேப்பினுடைய இதயம். இது ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட்னு வச்சுக்கிடலாமே. இதை ஒருவேளை நீங்கள் உங்களுடைய இணையதளத்திலே, வலைதளத்திலே நீங்கள் தேடினால் இந்த இதயம் வருகின்றது, சூசேப்பருடைய இதயம். இதில் எந்த விதமான திரு அவையினுடைய விழாவோ அல்லது திரு அவை நமக்கு சொல்லித் தருகிறது சான்றுகளோ இல்லை. ஆனால் ஒரு சான்றை இது சொல்லித் தருகிறது. தொடக்க நூலிலே இது முதல் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை.
இதே வார்த்தைகள் மத்திய நற்செய்தியிலும் பதிவு செய்யப்படும். எனவே இந்த வார்த்தைகளை சொல்லி இனி இந்த கணவன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த சூசேப்பருடைய இதயமானது இந்த மரியாள் எப்படியெல்லாம் ஆண்டவர் மீது கொண்டு அன்பினால், இயேசுவின் மீது கொண்டுள்ள அன்பினால், உலக மக்கள் மீது கொண்டு அன்பினால் பற்றி எரிந்ததோ அதே போன்று இந்த சூசேப்பருடைய இதயமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்று விளக்கங்கள் ஆங்காங்கே சொல்லப்படுகின்றன. இந்த சூசேப்பருடைய இருதயத்தில் ஒரே ஒரு வித்தியாசம். ஒன்று இருதயத்தின் மேலாக நெருப்பு, அந்த நெருப்பினுடைய அந்த மத்தியிலே இயேசுனுடைய இருதயத்திலே இருக்கின்ற காயம், மைய பகுதியில் லில்லி மலர் இருக்கும். சூசேப்பருடைய கரங்களில் இருக்கின்ற இதுவும் அன்னை மரியாளுக்கு சொல்லப்படுவது போல இவர் நேர்மையாளராகவும் கற்புநிலை உடையவராகவும் இருந்தார். தன் வாழ்வை மரியாளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் உலக மக்களுக்கும் உரியதாக இவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அன்பிற்கினியவர்களே, எவ்வளவு அழகான ஒரு பாடம். மரியாள், சூசேப்பர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்கள் மூவருடைய இதயமும் திரு அவையினுடைய மையமாக இருந்தது போல, அல்லது கடவுளுடைய இறைத்திட்டத்தை நிறைவேற்றியது போல நம்முடைய இதயம் அழுக்கு, அகங்காரம், போட்டி, பொறாமை ஆகியவற்றை களைந்து நாம் எதற்கு கடந்து செல்ல போகிறோம்? நம் இதயம் யாருக்காக? எனவே ஒரு கேள்வி கேட்ட இடையிலேயே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. தொடக்கத்திலே கேட்டிருந்தேன், அன்னை மரியாள் ஃபாத்திமாவிலே 1917 ஆண்டு மே மாதம் 13 முதல் அக்டோபர் 13 வரை காட்சி கொடுத்தார். அதனுடைய 3 காரணங்கள் என்னென்ன? இந்த காணொளியை பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இதை பிறரோடு பகிர உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். அன்னை மரியாளுடைய பரிந்துரை உங்களுக்காக என்றும் என் ஜெபங்களில் இருக்கும். நன்றி.